ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி இலவசமாக நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் செய்வது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுத்தினா பேப்பர் படிக்க பெஸ்ட் அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் வந்து ஐஃபோனுக்கும் வேலை செய்யும், ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் வேலை செய்யும். முன்பு வந்து இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷனோட பேர் வந்து நியூஸ் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இருந்தது. இப்போ வந்து டெய்லி ஹேண்ட் சொல்லிட்டு ஒரு பேரில் மாற்றி வச்சுருக்காங்க. இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் எதுக்கு நமக்கு வந்து இலவசமாக மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி தர்றாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா ரூ. 20 இலவசமாக உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். எத்தனை பேர்கிட்ட சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இலவசமாக மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 20 வந்து இலவசமாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் ஹேண்ட் அப்ளிகேஷன், அதாவது இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் இல்லாதவங்க இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இருக்கவங்களும் சரி, இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி போதும். நான் அதை கடைசியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் இல்லாதவங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன் எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி ஹேண்ட் இல்லாதவங்க இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்க்ரீனில் அப்படியே கீழே தள்ளிகிட்டே போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபோட்டோவும் ஒரு ஐரன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும். எந்த ப்ரௌசர்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து கூகுள் குரோம் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், இமெயில் இதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, உங்களோட நண்பர்களுக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறாந்தா, அதாவது வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணுறாந்தா இன்வைட் பண்ணிக்கலாம், அல்லது மெசேஜ் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புகிறாந்தாலும் அனுப்பிக்கலாம், அல்லது இமெயில் மூலமாக அனுப்புகிறாந்தாலும் அனுப்பிக்கலாம், அல்லது ஃபேஸ்புக் உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் அனுப்பிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி, அதே போல் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பத்தாது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டாங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ரூ. 20 இலவசமாக தருவாங்க. எத்தனை பேர் உங்கள் ரிஃபரல் கோடை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆஃப் 1000ன்னு சொல்லிட்டு, இப்போ என்னோடய ரிஃபரல் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் 20ன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. சரியா? இதில் வந்து நீங்கள் ரூ. 100 கிடச்சிட்டா போதும். இந்த இடத்துல உங்களுக்கு 100ன்னு வந்துருச்சுன்னா போதும். இப்போ 20ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்கள்கிட்ட உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் வந்து 100ன்னு காட்டுச்சுன்னா நீங்கள் இலவசமாக வந்து ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ரீடம் நோன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணினாலே போதும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கு வந்து ஒரு 4 டிஜிட்டல் நம்பர் வந்து பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. நீங்கள் அதை என்ட்ரு பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து இலவசமாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒன்றும் கஷ்டமான ஒர்க்கு கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து ஒரு ஸ்டெப்பு இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ மூலமாகவே காட்டிக்கிறேன். இந்த டெய்லி ஹேண்ட் அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே வச்சுருக்கவங்களும் ஈஸியாக வந்து ரிஃபரல் கோடை வந்து உபயோகப்படுத்திக்க முடியும். நான் அதையும் காட்டுறேன். இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணும்போது சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகலாம். இதில் வந்து கோட் ஆன் இன்வைட் கோட்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 39RLD1 நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக ரூ. 20 வந்து இலவசமாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நம்பரை பார்த்துங்க, 39RLD1 நீங்கள் என்ட்ரு பண்ணினாலே போதும். இந்த மாதிரி இன்வைட் கோட் யாருக்கும் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து 39RLD1க்கு என்ட்ரு பண்ணினாலே போதும். ரூ. 20 இலவசமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ரூ. 100 வந்துச்சுனாலே போதும். நீங்கள் 5 பேரை நீங்கள் சேர்த்துட்டீங்கனாலே போதும். இலவசமாக வந்து ரூ. 100 வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து இந்தியா நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து இலவசமாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களோட நீங்கள் யாருக்கு இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல் இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான ஒர்க்கு கிடையாது. நான் அதையும் வேணால் காட்டிடுறேன். 2 வேலைகள் செய்யணும். ஒன்று, இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்கில் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்நுழைன்னு சொல்லிட்டுருக்குல, நீங்கள் இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுறதா பண்ணலாம், அல்லது கூகுள் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுறதா பண்ணலாம், அல்லது நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது யாஹூ அல்லது வேறு ஏதாவது இமெயில் அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க இமெயில்னு சொல்லிட்டுருக்குல, இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பாக வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இலவச ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு வந்து இந்த இன்வைட் கோட் சொல்லியிருந்தாலும் இதில் வந்து 39RLD1 என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி மொபைல் நம்பர் கேட்டுச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 4 டிஜிட்டல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணினாலே போதும். உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து
ரூ. 20 வந்து கொடுத்துருவாங்க. ரூ. 100 சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி இலவசமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் ஹேண்ட் அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறவங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. நம்மளோட A to Z ஆந்திரா பெட்டிக்கட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடியதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த A to Z ஆந்திரா பெட்டிக்கட் அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். மற்றும் யூடியூப்லேயே நம்மளோட சேனல் இருக்குது, அதுவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து சுலபமாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துக்க முடியும். ஃபேஸ்புக்கோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோஸ்லாம் பார்க்க. ஆனால் யூடியூப்பில் வந்து எல்லா வீடியோஸும் வந்து சுலபமாக நம்ம பார்த்துக்க முடியும். சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆந்திரா பெட்டிக்கடைன்னு இருக்குது பாருங்கள், இதில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பெட்டிக்கடை 159 வீடியோஸ், கீழே பார்த்தீங்கன்னா 6299 சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும். உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் உள்ளது கிளிக் பண்ணினாலே போதும், சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த சப்ஸ்கிரைப் பயன்படுது. எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அதே போல் தான் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.